தெய்வ உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம் ஒளியின் ஓசை யூடியூப் ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஆரம்பிக்க போகும் புராணம் அனைத்து புராணங்களிலும் மிக புனிதமான விஷ்ணு புராணம். இது 6 அத்தியாயங்களும் 23,000க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களும் கொண்ட பகவான் மகாவிஷ்ணுவின் மகிமையை புகழும் வல்லமை மிக்க புராணம். இந்த எபிசோட்ல முதல் 10 பகுதிகளை காண போறோம். இவை பிரபஞ்சத்தின் தொடக்கத்தையும் தெய்வங்களின் தோற்றத்தையும் பகவான் விஷ்ணுவின் மகிமையையும் விவரிக்கின்றன. வாங்க தொடங்கலாம். பகுதி 1. பிரம்மாவின் சிறப்பு. ஆரம்பத்தில் எதுவுமே இல்லை. வெளிச்சமோ இருட்டோ கூட இல்லை. நீர் மட்டுமே பறந்து விரிந்து கிடந்தது. அந்த நீரில் ஆதி மூர்த்தியான மகாவிஷ்ணு யோக நித்திரையில் இருந்தார். அவரது நாபியில் இருந்து ஒரு தாமரை மலர்ந்தது. அந்த தாமரையில் தோன்றியவர்தான் பிரம்மா. பிரம்மா முதலில் எதுவும் புரியாமல் குழம்பினார். நான் யார், எதற்காக வந்தேன் என்று எண்ணினார். அப்போதே ஒரு அசரீரி அவரிடம், நீ சிருஷ்டியின் காரணி, மகாவிஷ்ணுவின் அருளால் பிரபஞ்சத்தை படைக்கப் போகிறாய் என கூறியது. பகுதி 2. சிருஷ்டியின் தொடக்கம். பிரம்மா சிருஷ்டியை தொடங்கினார். முதலில் நீரை, பின்னர் நிலத்தை, வானத்தை, அக்னியை, காற்றை உருவாக்கினார். இதுவே பஞ்சபூதங்களின் ஆரம்பம். அடுத்து தெய்வங்கள், மனிதர்கள், அசுரர்கள் எல்லாவற்றிற்கும் விதை நாட்டப்பட்டது. பகுதி 3. அசுரர்களின் தோற்றம். சிருஷ்டியுடன் சேர்ந்து அசுரர்களும் தோன்றினர். அவர்கள் அகந்தை, ஆசை, காமம் போன்ற குணங்களை பிரதிபலித்தவர்கள். அதே சமயம் தெய்வங்களும் பிறந்தனர். இந்த 2 சக்திகளின் முரண்பாடே உலக வரலாற்றின் அடிப்படை. பகுதி 4. பூமியின் தோற்றம். பிரம்மா பூமியை உருவாக்கினார். ஆனால் அது ஆதரவின்றி நீரில் மூழ்கி கொண்டிருந்தது. பின்காலத்தில் வராக அவதாரமாக விஷ்ணு பூமியை உயர்த்துவார் என்ற செய்தி இங்கே குறிக்கப்படுகிறது. இது பகவான் எப்போதும் உலகை காப்பவர் என்பதை உணர்த்துகிறது. பகுதி 5. மனுவின் வரலாறு. மனித குலத்தின் முதற் பெருமானாக மனுவை பிரம்மா படைத்தார். மனுவே அரசியல், சமூக வாழ்க்கை, தர்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்தார். இதுவே மனு ஸ்மிருதி எனும் சாஸ்திரங்களுக்கு அடிப்படை. பகுதி 6. சிருஷ்டியின் சுழற்சி. பிரம்மாவின் ஆயுளே ஒரு மகா காலம். ஒவ்வொரு காலமும் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என நடைபெறுகிறது. இந்த சுழற்சி முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பகுதி 7. தெய்வங்களின் தோற்றம். இந்த பகுதியில் முக்கிய தெய்வங்கள் தோன்றுகின்றன. வருணன் நீரின் கடவுள், அக்னி தீயின் கடவுள், குபேரன்